Hello friends, welcome to SHAKTHI tailoring vlogs. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டீம் மைனிங் பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் வந்து வாங்கணும்னுட்டு நினைச்சு இப்பதான் எனக்கு அது கிடைச்சது. நான் வாங்கினேன். இது வந்து அதோட கேட்லாக் Black டக்கர்ன்ட்டு இதோட பேரு. இதோட கேட்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து 2 years வாரண்ட்டி. இது வந்து கப்புங்க, நம்ம வாட்டர் ஊற்றுறதுக்கான கப்பு. 2 years வந்து வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 3200 rupees 181 வருதுங்க. 3181 வருது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்டீம் மைனிங்கு. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து நம்மளுக்கு நல்லா சுருக்கம் இருந்துச்சுன்னா இதை ப்ரெஸ் பண்ணலாம். நல்லா வந்து டீப் இது இருந்துச்சுன்னா இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு ஹை எவ்வளோ லோ எவ்வளோன்றதை இதை பார்த்துக்கலாம். இந்த இது ஓப்பன் பண்ணாக்கா வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் ஃபில் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் வந்து இந்த அளவில் வந்து இப்படி வச்சிங்கன்னாக்கா இந்த அளவில் நிற்கணும் வாட்டரு. அதே மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான கொடுத்துருக்காங்க. இதோட வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 2200 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இப்போ இந்த இது பார்க்குறீங்க இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் எதுனா நம்ம மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டஸ்ட் எதுனா இருந்துச்சுனாக்கா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா 2-3 நல்லா டீப் ப்ரெஸ்ஸிங் கொடுத்தீங்கன்னாக்கா அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து வெளியே வந்துடும். இந்த கம்பெனியில் மட்டும்தான் வந்து அந்த டஸ்ட்டு வந்து வர. இது வந்து பார்த்திங்கனாக்கா சார்ஜரு. இதுக்கு ஒரு பட்டன் மாதிரி இருக்குது பாருங்கள், ப்ளூ பட்டனு. அதை வந்து இந்த பக்கம் எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு தனியாகவே வந்து அயன் பாக்ஸ் வந்து வெளியே வந்துடும். நீங்கள் வந்து இன்கேஸு உங்களுக்கு அந்த ஒயர் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னும் போது இதை எடுத்து வச்சுட்டு சார்ஜ் ஆகிருக்கும் கொஞ்ச நேரம். ரொம்ப நேரம் கூட சார்ஜ் போட வேணான்றாங்க. ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் போட்டு எடுத்துட்டாலே ஹீட் பயங்கரமாக ஹீட் ஆகுது அவங்க வச்சு டெமோ காட்டும் போது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள். இப்படி வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லாக் இருக்குல்ல அதை அந்த பக்கம் புஷ் பண்ணிட்டிங்கனாக்கா கரெக்டாக வந்து இப்போது அயன் பாக்ஸ் வந்து எடுக்கவே முடியாது, அது அங்கேயே தான் இருக்கும். இப்போ வந்து இதை எப்படி வந்து நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ணி எப்படி அயன் பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ இப்படி தான். இதே மாதிரி இது சால்ட் வாட்டர் வந்து ஊற்ற வேணான்ட்டாங்க. ப்ளெயின் வாட்டரில் நீங்கள் கேன் வாட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நான் சால்ட் வாட்டர் போட்டால் ரொம்ப நாள் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அந்த கப்பில் வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எவ்வளோ வந்து மெஷர் பண்ண சொன்னாங்கன்னா இந்த மேக்ஸிமம் மெஷர் வந்து பண்ணணும். அதுக்காக இன்னும் கொஞ்சம் வாட்டர் வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். இந்த கம்பெனியில் ஒண்டி தாங்க அந்த நம்ம ஒயர் எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி சார்ஜர் போட்டுக்கலான்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருந்ததுனால நான் வந்து ஒரு 2000 பட்ஜெட்டில் தான் பார்த்தேன். பட் இது வந்து இன்னொரு 1018 வந்து அதிகமாகிடுச்சு. சரி பரவாயில்ல எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். ஏன்னா ஒன்ஸ் வாங்குகிறோம் நல்லதாகவே வாங்கிடலாம் அப்படின்ட்டு. இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி வந்து இருக்குதுன்றத. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 3 டம்ளர் வாட்டர் வந்து ஃபில் ஆகுது. ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிற மேக்ஸிமம் இந்த ஒரு மெஷரிங்க்கு 3 டம்ளர்ஸ் வந்து ஊற்றுறோம். இப்போ வந்து நம்ம லாக் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு இப்போ தான் வந்து இந்த ஒயரே வந்து பிரிக்கிறோம். இது உங்களுக்கு தெரியும், இது நார்மல் வந்து சிலிக்கான் ஒயரில் வந்து ரப் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து இங்கே ஸ்விட்ச் ஒன்று இருக்குது, அதில் வந்து 3 pin கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸ்விட்ச் போட்டுக்கலான்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி வச்சுருக்கோம். ஸ்விட்ச் போடலாம். இப்போ ஸ்விட்ச் போடுறாங்க. லைட் எரிஞ்சிச்சுங்க. இப்போ லைட் எரிஞ்சிச்சு. நம்ம வந்து சும்மா அயன் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஹீட் ஆகிடுதுங்க.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு இந்த வாட்டர் வந்து புஷ் பண்ணுறதுக்கு பாருங்கள் எப்படி புஷ் ஆகுது பார்த்திங்களா. சூப்பராக வந்து புஷ் ஆகுது. இந்த மாதிரி தாங்க நான் வந்து ட்ரெஸ்ஸுங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாக்கா ரொம்ப நம்ம தேய்ச்சி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா. அதனால் கொஞ்சமாகவே நம்ம அது பண்ணோம்னாலே ரொம்ப நீட்டாக இருக்குது. கழட்டியாச்சுங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் இருக்குன்னாக்கா நம்ம அயன் பண்ணும்போது பாருங்கள் அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே வச்சு கூட நம்ம தேய்ச்சிடலாம். அப்படியே வந்து அயன் ஆகும். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு ரொம்ப சுருக்கமே இல்லாமல் ரொம்ப இதுலேயே வந்து காட்டனுக்கு எந்தெந்த சில்க்குக்கு இந்த மாதிரி வந்து அயன் ஆகும். இது ரொம்ப சுருக்கம் இருக்கிறதுனால